எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்டோட அப்பா, என்னோடய மாமனார் அவங்க வந்து தவறிட்டாங்க. ஸோ இன்னையோட பார்த்திங்கன்னா ஒரு 18 டேஸ் ஆகுது. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்தியா போயிருக்காங்க அவங்க மட்டும். ஸோ நானும் பசங்களும் மட்டும் இங்கே யூஎஸில் இருக்கிறோம். எங்களால் போக முடியல. ஏன்னா மீனாட்சிக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும், ப்ளஸ் அவளுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் இருக்குது. அதனால் எங்களால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் அவங்க மட்டும் டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க மேபி ஒரு 10 டேஸ்க்குள்ளே திரும்ப இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்துடுவாங்க யூஎஸ்க்கு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ பசங்களை மேனேஜ் பண்ணிட்டு வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல. இது வந்து ஸ்கூலுக்கு போகிற ஒரு வீக் டே ரொட்டீன் தான். ஸோ காலையில் வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் அவனுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் நான் மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். ஸோ ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு கெட்டில் வந்து ஆல்ரெடி நான் தண்ணி சூடு பண்ணியிருந்தேன். என்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லை, அதனால் நான் சோனா மசூரி ரைஸ் போட்டு 1/2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 1 கப் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டு கொஞ்சம் எண்ணெய் உதிரியாக வர்றதுக்காக எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு விசில் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவில் பேன்கேக்கு நான் வாழைப்பழம்லாம் வச்சு, ஸோ ஒரே ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் ஒரு எக்கு, பால் இருக்குது பார்த்திங்களா, பால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா மெல்ட்டான பட்டர், அதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு கோதுமை மாவு இருக்குது பார்த்திங்களா, அது 1 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணுங்கிற மாதிரி இருந்தது. நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் பேன்கேக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் வந்து நான் பால் ஊற்றிக்கிட்டேன். மொத்தம் நான் 1 கப் மாவுக்கு 1 கப் பால் ஊற்றிருக்கிறேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லன்ச் பண்ணுறதுக்கு வந்து ரைஸ் வந்து விசில் வந்துருச்சு. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் தான், என் பையன் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்போ கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 எக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், சின்னதாக கட் பண்ண பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் 1/4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கேப்சிகம், நான் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட்டு, ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன், கெச்சப் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது மிக்ஸ் பண்ணதுமே அந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்ச எக்கும் போட்டு அந்த நம்ம சாஸ்லாம் ஊற்றிருக்கோம் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு இந்த ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரம் பெப்பர் வேணால் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியான வேலை தான், முடிச்சாச்சு. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 பாத்ரூம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஆதிரனை வந்து வெளியே எழுப்பி கூப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவன் கொஞ்சம் சவுண்டு கூப்பிட்டு இதுன்னு அதனால் உள்ள பெட்ரூமில் அவனை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் மீனாட்சி முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே டாய் ரூமில் உள்ள ரெஸ்ட் ரூமில் தான் அவன் வந்து கிளம்புவான். ஸோ அவனை வந்து உள்ள ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடாக எங்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பேன்கேக் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆதிரனையும் குளிப்பாட்டிட்டு அவன் ரெடி ஆகிட்டான். ஸோ அவனுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஒரு பிளேட் கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பேன்கேக் வந்து சாப்பிட்டு போவான். ஏன்னா அவன் ஸ்கூலில் போய் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான், அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அவனை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. பட் கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ருவான் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் போட்டு லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹரி வந்து காலைல வந்து 2 பேன்கேக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு 2 பேன்கேக் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூல் கிளம்புறது அவனே வந்து குளித்து ரெடியாகி எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ அவனுக்கு நம்ம வெறும் தலை சீவி விட்டால் மட்டும் போதும். சம்டைம்ஸ் அதுவும் அவனே பண்ணிப்பான். அவன் வேலையெல்லாம் பார்த்துப்பான்.
ஸோ அவனுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கேன் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ கேனில் கொஞ்சம் தண்ணி இருக்கனால என்னால் ஈஸியாக கொஞ்சம் தூக்க முடிஞ்சது. ஊற்றிட்டு 2 பேருக்கும் அவங்கவுங்க வாட்டர் கேனில் வந்து பிடிச்சி அவங்க பேக்கில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் கேட்பீங்க, நீங்களும் ஊருக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆதிர் எனக்கு பாஸ்போர்ட் இருக்குது, பட் ஓசிஏ அப்படின்னு ஒரு கார்டு வேணும், அதை நாங்கள் எடுக்கலை. மீனாட்சிக்கு வந்து மெடிக்கல் செக்கப்ஸ் நிறையா இருக்குது, ஸோ அதை ஸ்கிப் பண்ண முடியாது எங்களால், அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒன்று. மீனாட்சிக்கு பாஸ்போர்ட் எடுக்கலை. இதனால தான் எங்களால் டக்குன்னு நானும் பசங்கள்லாம் கிளம்ப முடியலை. பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த சம்மர் லீவ் வரும் இல்லையா, ஜூன் ஜூலை 2 months வந்து இந்தியா வர பிளான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நான் பசங்க எல்லாருமே இந்தியா கண்டிப்பாக வருவோம். ஸோ 2 பேருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க ஷூவை போட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு பேக்லாம் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹரியோட ஸ்கூலுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு அண்ணா கூப்பிட்டு போவாங்க, ஆதிரனுக்கு வந்து இன்னொரு அண்ணா கூப்பிட்டு போவாங்க. ஸோ அவங்களோட பசங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கள மீனாட்சி வந்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவள் தூங்க வச்சுட்டு கீழே இவங்க 2 பேரையும் வந்து காரில் வந்து ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஆதிரன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஹரி வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹரி கிளம்பி போயிட்டான். ஆதிரன் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குன்னா, ஸோ அவனுக்கு வந்து ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அவனும் அப்புறம் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். பசங்களை கீழே விட்டு காரில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மீனாட்சி வந்து முழிச்சிட்டா. ஸோ அவளுக்கு டைப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பேன்கேக் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அவளும் பாயில் உட்காந்துட்டு அந்த ஃபோர்க்கு வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.